ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க ஹரியானா ஸ்டேட்டில் ரோத்தக்ங்கிற டிஸ்ட்ரிக்டில் காபூல்பூருங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் தக்தீந்தர் சிங்கிற 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்கார். இவர் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பல வருடங்கள் அந்த கிராமத்தில் டீச்சராக ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி அந்த ஊர்லேயே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த தக்தீர் சிங்கோட குடும்பம் ஒரு மிகப்பெரிய குடும்பம். அவங்க கூட்டு குடும்பமாக இருக்காங்க. இவருக்கு 3 பசங்க இருக்காங்க. பையனோட பேரு சுரேந்தர். அவர் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்ல ஒரு செக்யூரிட்டி கார்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட மனைவி பேரு பிரமிளா. ஸோ இந்த தம்பதிகளுக்கு 2 பசங்க இருக்காங்க. சோனம்ங்கிற 18 வயசு பொண்ணும், அரவிந்த் அப்படிங்கிற 14 வயசு பையனும் இருக்காங்க. ஸோ இவரோட 2வது பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மனைவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவர் அவங்க மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டு தன்னோட 2 குழந்தைகளை தன்னோட அப்பா வீட்டில் வச்சு வளர்த்துட்டு வராரு. அதுக்கப்புறம் இவரோட 3வது பையன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு திருமணமே ஆகல. ஏன்னா இந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கூடையும் அந்த பையன் சண்டை போட்டு தனியா இருந்துட்டு வரான். ஸோ ஒட்டு மொத்தத்தில் தக்தீர் சிங் அப்படிங்கிற இந்த நபரோட குடும்பம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஏரியாலே ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலின்னு சொல்லலாம். பிகாஸ் இவர் பல நாள் அந்த கிராமத்திலே டீச்சராக வேலை பார்த்ததுனால, நிறைய பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுனால, அந்த ஊர்ல இருக்க அந்த பசங்களோட பெற்றோர்கள் கிட்ட இவருக்கு நல்ல மதிப்பு இருக்கு. என்னதான் கடைசி பையன் இவரை விட்டு பிரிஞ்சு போய் தனியா இருந்தா கூட, ரெஸ்ட் ஆஃப் த குடும்பம் ஒரு பெரிய குடும்பத்தோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட்டு குடும்பம்னா நம்மளுக்கே தெரியும், நிறைய ஒன்னா சமைப்பாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே ஒரு பெரிய லெவல்ல சமைப்பாங்க. அந்த மாதிரி தான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி 2009ஆம் வருஷம் அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே டின்னர் பரிமாறப்படுது. அதாவது நிறைய சப்பாத்தி பண்ணியிருக்காங்க, அதுக்கு சப்ஜி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் ஒரு வழக்கம் என்னன்னா, பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பெரியவங்க சிறியவங்க எல்லாருமே சப்பாத்தி சாப்பிட்றாங்க. நைட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிடறாங்க. அப்போ இந்த குடும்பத் தலைவர் தக்தீர் சிங்கிற நபருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால, இவர் சரியா டின்னரும் சாப்பிடல, எனக்கு பால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அந்த குடும்பத்தில் எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரலா கிராமம் அப்படின்னா ஒரு 8-9 மணிக்குள்ள அந்த ஊரே நிசப்தமாயிரும். அந்த மாதிரி தான் ஒரு 8-9 மணிக்குள்ள எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த குடும்பத் தலைவர் தக்தீர் சிங்க்கு மட்டும் தூக்கமே வரல. அப்ப அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதா ஷெட் இருக்கும். எப்பெல்லாம் தன்னோட வீட்டுக்குள்ள இவர் தூக்கம் வராம கஷ்டப்படுறாரோ, அங்க நல்லா காத்து வரும்னு அந்த ஷெட்ல போய் படுத்திருப்பாரு. அந்த மாதிரி தான் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நைட்டு ஒரு 11 மணிக்கு தூக்கம் வரலன்னு அந்த ஷெட்ல போய் படுக்க போயிட்டாரு. ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அவரும் நல்லா அசந்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2009ஆம் வருஷம் எழுந்து தன்னோட வீட்டுக்குள்ள போறதுக்காக ஒரு 7 மணி இருக்கும் போறாரு. அப்போ வீட்டோட முன் கதவுகள் திறந்திருக்கு. அது இவருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. அதே டயத்துல அந்த வீடே நிசப்தமா இருக்கு. நிசப்தம் அப்படின்னா மயான அமைதின்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு மயான அமைதி தெரிஞ்சா கண்டிப்பா ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு தான் அர்த்தம். ஜென்ரலா சின்ன சின்ன பசங்க வீட்டில் இருக்காங்க, டீனேஜ் பசங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. கிச்சன்ல பெண்கள் வேலை பார்ப்பாங்க, சின்ன பசங்க கத்துவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க, பெரியவங்க பேசுவாங்க, டிவி ஓடிட்டு இருக்கோம். இப்படி பரபரப்பா இருக்கிற அந்த குடும்பத்தோட சூழ்நிலை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி காலையில அமைதியா இருக்கிறதே இவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுது. அப்படி கதவை திறந்துட்டு உள்ள போனார்ல, அந்த வீட்டில் இருக்க லிவிங் ரூம்லையும் கிச்சன்லையும் அவர் பார்த்த காட்சி, கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை அவ்வளவு கட்டி காத்து ஒரு குருவிக்கூடு மாதிரி வளர்த்துட்டு வந்தாரு. ஒரே இரவுல முழு குடும்பமும் சிதைஞ்சு போயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே சடலமா இருக்காங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ள மொத்தம் ஒரு 8 பேர் இருந்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது 7 பேரோட சடலத்தை பார்த்துட்டு வீரிட்டு கத்தி அழுதுட்டு வெளியில ஓடி வர்றாரு. காலங்காத்தால இவர் போற அலறல் சத்தத்தை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாங்க. இவர் நடந்ததை சொல்றாரு. உள்ள போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் சடலமா இருக்கு. மிரண்டு போன அந்த கிராமத்து மக்களும் போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வர்றாங்க. இது ஒரு சின்ன கிராமம். இதுக்கு முன்னாடி கொலை மாதிரி ஒரு கிரைமே நடந்ததில்ல. பட் ஒரே வீட்டுக்குள்ள 7 பேர் இறந்து சடலமா கிடக்கிறது போலீஸ் அதிகாரிகளுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. போலீஸ் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் செக் பண்றது எந்த விதமான ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை. அது ஒரு சின்ன சந்தேகத்தை கிளப்புது. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா வீடே கலைஞ்ச நிலையில இருக்கு. அதாவது வீட்டில் இருக்க கபோர்ட்ல இருந்து பாத்திரம் வரைக்கும் எல்லாமே கலைஞ்ச நிலையில இருக்கு. வீட்டில் இருக்கிற பல விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போயிருக்கு.
அப்போ போலீஸோட அசம்ஷன் என்னன்னா மேபி ராபரிக்காக இந்த கொலை நடந்திருக்கலாம். ராபரி பண்ண வந்திருப்பாங்க, இந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சிருப்பாங்க, அப்போ இவங்களை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. பட் அதுல முரண்பாடா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ ராபரிக்காக ஒருத்தன் உள்ள வர்றானா ஒன்று ஜன்னலை உடச்சிட்டு வந்திருக்கணும், இல்லை கதவை உடச்சிட்டு வந்திருக்கணும், இல்லை ஓட்டு வீடுனா ஓட்டை பிரித்து இறங்கியிருக்கணும். பட் எந்தவித ஃபோர்ஸ் என்ட்ரியும் இல்லை அப்படிங்கிறதுனால, பட் கிரைம் சீனை பார்க்கும்போது ராபரி நடந்த மாதிரி இருக்கிறதுனால இது ரெண்டுமே முரண்பட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பா இது ராபரியா இருக்காது, ராபரி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், இந்த வீட்டில் இருக்க நபர்களை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்திருக்காங்க. மேபி போலீஸை ஏமாத்துறதுக்காக ராபரி மாதிரி செட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஃபர்ஸ்ட் இறந்த சடலங்கள் 7 பேரை பார்க்குறாங்க. அவங்க உடம்புல எப்படி இருக்குன்னா ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அவங்க உடம்புல விஷம் போயிருக்கு, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதையும் தாண்டி அந்த 7 பேரோட கழுத்து பகுதியில் எப்படி பார்த்தாங்கல்ல, அங்க ஒரு மார்க் இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு கயிறை வச்சு இந்த 7 பேரோட கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ விஷத்தால அவங்க மரணம் ஏற்பட்டுச்சா, கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்களா அப்படிங்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வரும். பட் ஒன்று மட்டும் தெரியுது, மேபி விஷம் கொடுத்து இந்த 7 பேரோட கழுத்தை நெரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்படி போலீஸ் அந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது ஒரு சின்ன சின்ன டேப்லெட் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த டேப்லெட்டை பார்க்கும்போதே அது மயக்க மருந்துன்னு தெரியுது. ஸோ தட் மீன்ஸ் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அந்த சின்ன சின்ன தடயங்களை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த தடயங்கள் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படும். பட் ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்களா, மொத்தம் 7 உடல்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள 8 பேர் இருந்தாங்க. 8ஆவதா இருந்தது யாரு அப்படின்னா சோனம்ங்கிற அந்த 18 வயசு பெண்ணு. அதுவும் ஒரு டீனேஜ் பெண்ணு. காணோன்னு சொன்னோன்னா எல்லாருமே பதட்டமாயிட்டாங்க. அந்த பெண்ணை கடத்திட்டு போயிட்டாங்களா, இல்லை எங்க தூக்கிட்டு போய் கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல அந்த பெண்ணை தவறா நடந்துட்டாங்களாங்கிற மாதிரி குழப்பத்துல அந்த வீடு ஃபுல்லா தேடும்போது அவங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிற பாத்ரூம்ல இந்த சோனம்ங்கிற 18 வயசு பெண்ணை மயக்கமான நிலையில கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க Dress முழுவதுமாக கிழிஞ்ச நிலையில இருக்கு. அதை பார்க்கும் போதே அந்த வந்த கொலைகாரங்க என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த பெண்ணை செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்கு. ஸோ அந்த 18 வயசு சோனத்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இந்த டயத்துல ஒட்டுமொத்த குடும்பமும் தன் கண் முன்னாடியே செதஞ்சு போய் இருக்கிறத பார்த்து இந்த குடும்ப தலைவர் தக்ஷீர் சிங்கும் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. இப்போ அவரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. ஸோ இந்த குடும்பத்தில் இருக்க 2 சர்வைவருமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்க கண் முழிச்சு வந்தாதான் உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரிய வரும். அதுலயும் அந்த 18 வயசு சோனம்ங்கிற பெண்பணி தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஐவிட்னஸா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. கண்டிப்பா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது சோனத்துக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஹரியானால இருக்கிற ஒரு சின்ன அழகான கிராமத்துல இப்படி குருவிக்கூடு மாதிரி அழகா வாழ்ந்துட்டு இருந்த இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிதைச்ச அந்த கொலைகாரங்க யாரு, போலீஸ் அவங்கள பிடிச்சாங்களா, சோனம் அந்த கொலைகாரங்களை பிடிக்கிறது தகவல் கொடுத்தாங்களா, இந்த கொலைக்கும் அந்த குடும்ப தலைவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நடந்த ட்விஸ்டட் ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அப்படி இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சர்வைவர் இருக்காங்க. அந்த வீட்டு தலைவர் வீட்டுக்கு வெளியில படுத்திருந்தாரு. ஸோ அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே தானே சந்தேகம் வரும். நீ எப்பவுமே வீட்டுக்குள்ள தான் படுத்திருப்ப, இன்னைக்கு போய் எதுக்குப்பா நீ வீட்டுக்கு வெளியில படுத்திருக்க, அதுவும் முந்தின நாள் உடம்பு சரியில்லைன்னா எல்லாருமே விஷம் கலந்த ஏதோ ஒரு சாப்பாடை சாப்பிட்டுருக்காங்க, நீ மட்டும் சாப்பிடலங்கிற. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்ப தலைவர் மேல ஒரு சந்தேகம் வருது. அப்படி இந்த வீட்டை ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணிட்டு வரும்போது இன்னொரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போறாங்க. அங்க 2 பேரும் மயக்கமா கிடக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னே தெரியல. ஒருவேளை மயக்கமா கிடக்கிற இந்த 2 பேர் தான் கொலைகாரங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பட் அந்த 2 பேத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ அந்த 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்போ இந்த வீட்டோட குடும்ப தலைவர் தக்தீர் சிங் கிட்ட கேக்குறாங்க, சார் உங்க வீட்டு மொட்டை மாடியில 2 பேர் மயக்கமா இருக்காங்களே, அவங்க யாரு, எதுக்காக உங்க மொட்டை மாடிக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க.
எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் தான் அந்த 2 பேரை என்னோட மொட்டை மாடியில் தங்க சொன்னேங்கிறாரு. யார் அவங்க, எதுக்காக தங்க சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருந்தது. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்த எலக்ட்ரிஷியன் தான் அந்த 2 பேருமே. ஸோ நெடுநேரமாச்சு, ஒர்க்கு முடியல, லேட் நைட் பஸ் இல்லை, மறுநாளும் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொன்னேன், நீங்கள் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டிலே தங்கிக்கோங்க, மொட்டை மாடியில் தங்கிக்கோங்கிற மாதிரி நான் தான் தங்க சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அவங்களும் எப்படி சார் மயக்கமாக இருக்காங்கன்னு கேட்டால், எனக்கு தெரியல சார், மேபி எங்கள் வீட்டிலேருந்து டின்னர் கொடுத்துருக்கலாம், அதை சாப்பிட்டுட்டு அவர் மயக்கமாக இருக்கலாம், நான் தான் அவங்கள தங்க சொன்னேன், பட் அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமாங்கிறது எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் போலீஸுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த குடும்பத்தை அல்லாத ஒருத்தர் ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்போ அந்த 2 எலக்ட்ரிஷியன் மேபி இவ்வளவு பேரை கொலை பண்ணிட்டு அவங்க வீட்டில் இருக்க வெளியிருந்த பொருட்களை கொள்ளையடிச்சிருக்கலாம். தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு லிமிட்டடான மயக்க மருந்தை சாப்பிட்டு அவங்க மயக்கம் அடைஞ்சிருக்கலாம். இது ஒரு தியரி. அப்படி இல்லைன்னா இந்த 2 எலக்ட்ரிஷியன் அவங்க கேங் மெம்பர் யாருக்காவது தகவல் கொடுத்து வர சொல்லியிருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த 2 எலக்ட்ரிஷியனுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ இவங்க ஒரு மெயினான சஸ்பெக்டா இருக்காங்க, அவங்க குடும்ப தலைவரும் ஒரு மெயினான சஸ்பெக்டா இருக்காரு. பட் அதே டயத்தில் அந்த சோனம்ங்கிற பெண்மணி கொஞ்சம் தெளிஞ்சு வரணும், அவங்க உடம்ப சோதனை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த 2 எலக்ட்ரிஷியன் உடம்பையும் சோதனை பண்ணணும். இது எல்லா ரிசல்ட் வந்தாதான் போலீஸுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். போலீஸ் இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வேற யாராவது கிரைம்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு பார்க்கும்போது இந்த தக்தீர் சிங்கோட கடைசி பையன், அதாவது கரண்வீர் சிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு மேரேஜ் ஆகல, தனியா தங்கி இருக்கான். இவங்க அப்பா கூட சொத்து பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அது என்ன மாதிரி பிரச்சனைனா, இவருக்கு நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்தை ஈக்குவலா டிவைட் பண்ணி எழுதுறதுல இந்த பையனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மற்ற எல்லாரும் குடும்பமா இருக்காங்க, இவன் குடும்பமா இல்லை. அதனால இவனுக்கு கொஞ்சம் குறைவா அவர் கொடுக்கலாம்னு நினைக்கிறதுனால சம்திங் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இவர் டீச்சரா வேலை பார்க்குறாரு. ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் ஒரு பென்ஷன் பணம் வருது, பெரிய அமௌண்ட் வருது. அந்த அமௌண்ட் வரவிட்டு அதையும் இந்த 3 பேர் பங்கு போறதுல பிரச்சனை வருது. ஒட்டுமொத்தத்தில் இந்த கரண்வீர் சிங்குக்கும் அந்த ரெஸ்ட் ஆஃப் த குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஈவன் இந்த கரண்வீர் சிங்குங்கிற நபர் பலமுறை இந்த வீட்டுக்கு எல்லாத்தையும் மிரட்டிட்டு போயிருக்காரு. எனக்கு சரியான சொத்தை பிரிச்சு கொடுக்கலைன்னா நீங்க கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடுங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில பல டைம் மிரட்டிட்டு போனதுனால இப்போ அவர் இன்னொரு சஸ்பெக்டா உள்ள வராரு. அவர் ஏன்பா இந்த சொத்தையும் பணத்தையும் அபகரிக்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிருக்க கூடாது? அப்ப எல்லாரும் இறந்து போனா இவருக்கு தானே லாபம், எல்லாமே இவருக்கு வந்துரும்ங்கிற மாதிரி இப்ப அந்த கரண்வீர் சிங்கை விசாரணை பண்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் எனக்கு இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான், பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த கிரைம்ல நான் இன்வால்வே ஆகல. ஏன் இப்ப நான் அந்த ஊர் பக்கமே வர்றதில்ல, நான் வெளியூர்ல இருக்கேங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இவரை பத்தி விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட அந்த இரவு இவர் அந்த ஊர்ல தான் இருந்திருக்காரு, இந்த கிராமத்துக்கே வரலன்னு தெரியுது. அதுக்கப்புறம் அவரோட செல்போன் ரெக்கார்ட்லாம் செக் பண்ணி பார்த்தா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். கரண்வீர் சிங் இந்த கிராமத்து பக்கமே வரல அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. ஒருவேளை அவர் ஏதாவது ஆளுகளை வச்சு கொலை பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா அதுக்கும் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால சரி, கரண்வீர் சிங் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு இப்போ அவரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த டயத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க அந்த 18 வயசு சோனம்ங்கிற அந்த டீனேஜ் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கண்முழிக்க ஆரம்பிக்கிறாங்க, சுயநினைவு வர ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. என்னம்மா ஆச்சுன்னு கேட்குறாங்க. சார் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நைட்டு சாப்பிட்டோம், பால் குடிச்சோம், அப்படியே மயக்கமாயிட்டோம் சார். எனக்கு நினைவு தெரிஞ்சு எழுந்து பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுங்கிறாங்க. இல்லம்மா நல்லா யோசிச்சு பாரு, யாராவது உங்க வீட்டுக்கு வந்தாங்களா, கதவை தட்டினாங்களா, ஏதாவது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க. இவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. சார் சாப்பிட்டோனே நான் மயக்கமாயிட்டேன் சார், எனக்கு என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் அந்த குடும்பத்தில் நடந்த நிகழ்வு பத்தி சொல்றாங்க. இந்த சோனம்ங்கிற பெண்மணி திரும்பவும் மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களால நம்பவே முடியல, ஒட்டுமொத்த குடும்பமும் இல்லைங்க. அதே டயத்தில் அந்த பெண்ணோட கற்பும் சூறையாடப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி அதுக்குரிய டெஸ்டும் பண்ணப்படுது. ஒட்டுமொத்தத்தில் தன்னை தவிர, தன்னோட தாத்தாவை தவிர இந்த குடும்பத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிறத இந்த பொண்ணால ஏத்துக்கவே முடியல. அந்த சோகத்திலிருந்து வெளியில வர முடியல. ஏற்கனவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவ்வளவு சோர்வா இருக்காங்க. பட் இந்த இழப்பும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட் ஒவ்வொருத்தரா ரிமூவ் பண்ணிட்டே வர்றாங்க. மேபி அந்த கடைசி பையன் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவரும் இந்த குடும்ப தலைவரும் ஒரு வயசானவர், அவருக்கு மோட்டிவ் இல்லை, பல நாள் இந்த ஷெட்ல தான் படுத்திருக்காரு. ஈவன் அதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இது என்னமோ சம்பவம் நடந்த அன்னைக்கு அவர் வெளியில போய் படுத்தாரு அப்படிங்கிறதும் கிடையாது.
பட் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சாப்பிட்ட சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருக்காங்க, அவங்க குடிச்ச பால்ல மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அப்ப இதை யாரு பண்ணிருப்பா? அந்த வீட்டுக்குள்ள அக்சஸ் இருக்கிற ஒரு நபர் தான் இதை பண்ணியிருக்க முடியும். ஒண்ணு அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு நபரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு நெருக்கமான ஒரு நபர் வெளியில இருந்து வந்து இவங்க கிச்சன் வரைக்கும் அலோவ் பண்ற ஒரு நபர் தான் இந்த மயக்க மருந்தை கலந்துட்டு இருக்க முடியும். அப்படி மயக்க மருந்து கொடுத்து நைட்டு கொலை பண்ணிருக்காங்க. அப்ப இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இந்த 18 வயசு பெண் சோனமோட அந்த மருத்துவ அறிக்கைக்காக வெயிட் பண்றாங்க. அந்த மருத்துவ அறிக்கையும் வருது. அதுல என்ன தெரியுதுன்னா, இந்த 7 பேருக்கும், கொலை செய்யப்பட்ட 7 பேருக்கும் என்ன மாதிரி மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி மயக்க மருந்து தான் இந்த பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி மயக்க மருந்து தான் அந்த மொட்டை மாடியில் படுத்திருந்த 2 எலக்ட்ரீஷியனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இதுல மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட 7 பேருக்கும் கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தோட அளவு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன், அது அவங்க உயிரை கூட பறிக்கிற அளவுக்கு அதிகமா இருக்கு. பட் அதே டயத்துல சோனம்ங்கிற இந்த 18 வயசு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மயக்க மருந்தோட அளவு ரொம்ப சேஃபான லெவல். ஜஸ்ட் மயக்கம் மட்டும்தான் ஆகும், உயிருக்கு ஆபத்து இருக்காது. அதே மாதிரி எலக்ட்ரீஷியனுக்கும் கொடுக்கப்பட்டதும் அதே மாதிரி தான் இருக்கு. அதனால தான் போலீஸுக்கு இந்த சோனம்ங்கிற 18 வயசு பெண் மேலையும் அந்த எலக்ட்ரீஷியன் மேலையும் சந்தேகம் வருது. வெளியில படுத்திருந்த இந்த தாத்தாக்கு சுத்தமா உடம்புல எதுவுமே இல்லை, அவர் நைட்டும் சாப்பிடல, பாலும் குடிக்கல. ஸோ இப்போ அவரை விட்டுருவோம். இவங்க உடம்புல குறைவான அளவு இருந்ததுனால ஒருவேளை இவங்க வீட்டுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்க வந்த எலக்ட்ரிஷியனுக்கும் இந்த சோனம்ங்கிற பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏன் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இதுவரைக்கும் அந்த 18 வயசு பெண் மேல ஒரு இரக்கம் இருந்தது, ஒரு விக்டிம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பெண் மேல போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அதுக்குரிய காரணம் அவங்க உடம்புல இருந்த அந்த குறைவான மயக்க மருந்தோட அளவு தான். இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த சோனமை திரும்பவும் கூட்டு விசாரிக்கிறாங்க. அது எப்படிமா உனக்கு மட்டும் மயக்க மருந்து கம்மியா இருக்கு, மற்றவங்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சார் அதெல்லாம் எனக்கு தெரியல சார், நான் நேற்று நைட்டு கம்மியாக சாப்பிட்டேன், அதனால கூட என் உடம்புல மயக்க மருந்து குறைவாக இருந்திருக்கலாம்ல, எனக்கு உண்மையிலேயே சாப்பிட்டவனே மயக்கம் வந்துருச்சு, நான் எப்படி அந்த பாத்ரூம்ல போய் விழுந்தேன்னு நீங்க சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஹாஸ்பிட்டல்ல கண் விழிச்சதுக்கு அப்புறம் தான் சார் எனக்கு தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு அப்படியே தலையே சுத்துது, நானே என் குடும்பத்தை இழந்துட்டு தவிக்கிறேன், இப்படி என்ன போய் சந்தேகப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன பண்றாங்க, இந்த குடும்ப தலைவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, தக்தீர் சிங் கிட்ட, இந்த மாதிரி நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா, உங்க வீட்டில் இருக்க ஒருத்தர் தான் சார் இதை பண்ணியிருக்கணும், ஒன்று நீங்களா இருக்கணும் இல்லை உங்க பேத்தியா இருக்கணும், இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க பண்ணீங்களா உங்க பேத்தி பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, சார் நான் ஒன்று சொல்றேன், இந்த 18 வயசு பொண்ணு இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா விசாரிங்க சார், அப்படி விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ இவர் பொடி வச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பெண்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால இந்த 18 வயசு பொண்ணுக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை ஃபுல்லா போலீஸ் சல்லடை போட்டு தேடுறாங்க. அப்படி தேடும்போது அந்த பெண்ணோட ட்ரெஸ் இப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இடையில ஒரு சிம் கார்டை பார்க்குறாங்க. அந்த சிம் கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அது ராகேஷ் அப்படிங்கிற ஒரு நபரோட பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. ராகேஷ் யாருப்பா அந்த ராகேஷ் அப்படின்னு பார்த்தா அது இந்த குடும்ப உறவுகள் யாருமே கிடையாது. ஈவன் இந்த தக்தீர் சிங் என்ன சொல்றாரு, இந்த ராகேஷ்ங்கிற பேர்ல எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி ஓகே, இப்போ அந்த ராகேஷ் என்ன மாதிரி ஐடென்டிட்டி கொடுத்து இந்த சிம் கார்டை வாங்கியிருக்கான்னு பார்க்கலான்ட்டு போறாங்க. அப்போ அந்த ராகேஷ் ஒரு ஆதார் கார்டை ப்ரூஃப் கொடுத்து இந்த சிம் கார்டை வாங்கியிருக்கான். பட் அந்த ராகேஷ்ங்கிற பேர்ல இருக்க ஆதார் கார்டு பொய்யான ஆதார் கார்டுன்னு தெரியுது. அதுல ராகேஷ்ங்கிற பேர்ல ஒரு போட்டோ ஒட்டிருக்க நபர் அது ராகேஷ் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அது எப்படி தெரிய வருதுன்னா, அந்த ராகேஷ்ங்கிற பேர்ல ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்து சிம் கார்டு வாங்கினாங்களே, அதுல இருக்க போட்டோ யாருக்கு சொந்தமானதுன்னா நவீன் அப்படிங்கிற இன்னொரு நபருக்கு சொந்தமானது. அந்த நவீன் வேற யாரும் இல்லை, இந்த தக்தீர் சிங்கோட பக்கத்து வீட்டுக்கார பையன் தான். இப்போ போலீஸுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குது. பக்கத்து வீட்டுக்கார பையன் ஃபேக்கான ஒரு ஆதார் கார்டை ரெடி பண்ணி ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்கான். அந்த சிம் கார்டை இந்த பெண்கிட்ட கொடுத்துருக்கான். இப்போ அவனை விசாரிக்கிறாங்க. அவனோட போனையும் இதையும் செக் பண்ணி பார்க்கும்போது 2 பேரும் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பனா இந்த பக்கத்து வீட்டு பையன் நவீனுக்கும் இந்த வீட்டில் உயிர் பழைச்ச அந்த சோனம்ங்கிற 18 வயசு பொண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அதனால தான் 2 பேர் திருட்டுத்தனமா ஒரு சிம் கார்டை வாங்கி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் என்ன தொடர்புன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே இந்த வழக்குல அங்கங்க இருக்கிற எல்லா டாட்டையும் சூப்பர்
சூப்பரா போலீஸால கனெக்ட் பண்ண முடியுது. இவங்களும் அந்த பக்கத்து வீட்டு பையனும் சேர்ந்து ஏன் இந்த கிரைமை பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு அந்த சோனமை திரும்ப விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அவங்க திரும்பவும் அரைச்சமாவே அரைக்கிறாங்க. இல்ல சார், எனக்கு மயக்க மருந்து நாங்க சாப்பிட்டேன், எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு, நான் மயங்கி விழுந்துட்டேன்னாங்க. அப்போ போலீஸ் இந்த சிம் கார்டை பத்தியும் அவங்க காதலர்கிட்ட பேசினதை பத்தியும் அவங்க உடம்புல இருக்க குறைவான மயக்க மருந்து அந்த மாதிரி பலவிதமான தடயங்களை வச்சு கன்ஃபெஷன் பண்றாங்க. வேற வழியே இல்லாம நானும் என்னோட காதலனும் சேர்ந்து தான் சார் இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தாங்கல்ல. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த குடும்பத் தலைவர் தக்தீர் சிங்கும் மிரண்டு போயிட்டாங்க. ஒரு 18 வயசு பொண்ணால இவ்வளவு பெரிய கிரைமை பண்ண முடியுமான்னு அவங்க கன்ஃபெஷன் எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இவங்க இருக்கிறது ஒரு கிராமம். இந்த சோனம்ங்கிற பெண்மணி ரோத்தக்ங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கிராமத்துலேருந்து டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வருவாங்க. இந்த பக்கத்து வீட்டு பையனும் அதே காலேஜில் தான் போய் படிச்சுட்டு இருக்கான். ஸோ ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நண்பர்களாக அறிமுகமாகறாங்க. நாளடைவில் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி காதலிக்க ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா, இப்ப நம்ம ஊர்லயே தெரியல, ஒரே ஜாதியா இருந்தா மட்டும்தான் திருமணம் பண்ணுவாங்க, இல்லைன்னா காதலுக்கு எதிர்ப்பு வரல. பட் ஹரியானால அங்க என்ன வழக்கம் இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பின்னாடி ஒரு சர்நேம் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க குடும்பத்துக்கு இருக்கிற சர்நேமும் இன்னொரு குடும்பத்துக்கு இருக்கிற சர்நேமும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரே சர்நேம் இருந்துச்சுன்னா அது சகோதரன் சகோதரிங்கிற மாதிரி முறை வந்துருங்கிறதுனால அந்த சர்நேம் பேருக்கு பின்னாடி அந்த குடும்ப பேர் வேற வேற பேரா இருக்கிறவங்க மட்டும்தான் திருமணம் பண்ணிப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா இந்த சோனமும் நவீனும் காதலிக்கிறாங்க. 2 பேரோட குடும்பத்தோட சர்நேமும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த காதலுக்கு இந்த குடும்பத்துல கடுமையான எதிர்ப்பு வருது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இந்த ஊர்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு, இப்படி ஒரே சர்நேம் இருக்கு அந்த குடும்பத்தோட போய் சம்பந்தம் வச்சுக்கிட்டா ஏதோ அண்ணனும் தங்கச்சியும் திருமணம் பண்ண மாதிரி இருக்கும், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நம்மளை எப்படி மதிப்பாங்க, அதனால அவனை இதோட மறந்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. பட் சோனம் அந்த நவீனை மறக்கிறதுக்கு ரெடியா இல்லை, தொடர்ந்து காதலிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த ஃபேமிலி மெம்பர் என்ன பண்றாங்க, ஓகேமா நீ போய் காலேஜுக்கு படிச்சதெல்லாம் போதும், நம்ம குடும்ப மானத்தை வாங்கிடுவேன், நீ ஒன்று காலேஜுக்கு போக வேணான்னு வீட்டோட வச்சிடறாங்க. அப்போ தன்னோட காதலரை பிரிஞ்சு தவிக்கிறாங்க. அப்போ அந்த காதலர் தான் ஃபேக்கா ஒரு சிம் கார்டு வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ 2 பேரும் திருட்டுத்தனமா பல நாள் வீட்டுக்கு தெரியாம ஃபோன் பேசிட்டு வர்றாங்க. இவங்க என்னதான் வீட்டுக்கு தெரியாம பல நாள் ஃபோன் பேசினா கூட இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த 2 வீட்டில் இருக்க குடும்பத்தாரும் கண்டிப்பா சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. ஒன்று நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, அதுக்கு மேலே நம்ம திருட்டுத்தனமாக ஓடி போனாலும் நம்மளை உயிரோட விட மாட்டாங்க. நம்மளுக்கே தெரியும் ஆணவ படுகொலை கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வீட்டை விட்டு ஓடி போனாலோ இல்லை திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணி இதே ஊரில் இருந்தாலோ கண்டிப்பாக 2 பேரும் கொலை செய்யப்படுவோங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம இளம் ஜோடிகள் நம்ம சந்தோஷமாக வாழணும். அப்படி நம்மளை கொலை பண்ண காத்திருக்க இந்த குடும்பத்தை நம்மளே ஏன் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணிட்டா நம்மளை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம 2 பேரும் சுதந்திர பறவையா சந்தோஷமா வாழலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடூரமான எண்ணம் இவங்க 2 பேத்துக்கும் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க. பல நாள் பிளான் பண்றாங்க. ஒரு 2-3 வீக்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபைனலா ஒரு பிளானுக்கு வராங்க. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் அடைய செய்யறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கழுத்தை நெரிச்சு கொலை பண்றோங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. சரி, மயக்க மருந்து வேணுமே அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேத்துக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கான் காலேஜில், அவன் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. அந்த பையன் மூலமா மயக்க மருந்தை எப்படியோ வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த பெண்கிட்ட இவன் கொடுக்குறான். ஸோ இவனும் ஒரு சாம்பிள் வச்சுக்கிறான், அந்த பெண்கிட்ட கொடுக்குறான். ஸோ 2 பேரும் இப்படி ஒரு டேட்டு குறிக்கிறாங்க. சரி 14ஆம் தேதி நைட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பட் இவங்க ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ண நேரத்தில் தான் அவங்க வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் வர்றாங்க. அந்த 2 எலக்ட்ரீஷியனும் எனக்கு அங்கே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ஓகே, அதுக்காக இந்த பிளானை ஸ்டாப் பண்ண வேணாம், நம்ம பிளான் பண்ணலாம். அவங்க மொட்டை மாடியில் தானே தங்கியிருக்காங்கன்னு 2 பேரும் ஒரு பிளானுக்கு வர்றாங்க. அந்த நாளை குறிச்சிடுறாங்க. அன்னைக்கு காலையிலேருந்து இந்த பெண்மணி ரொம்ப நார்மலாக இருக்காங்க. யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுங்க. வழக்கம் போல் அம்மா அப்பா கிட்ட சிரித்து பேசுகிறாங்க, தாத்தா பாட்டி கிட்ட சிரித்து பேசுகிறாங்க, அவங்க சகோதரர்கிட்ட பேசுகிறாங்க. அந்த வீட்டில் இருக்க சித்தப்பா பசங்க 2 சின்ன பசங்க கிட்ட தாராளமாக சிரித்து பேசி ரொம்ப இயல்பாக அந்த நாளோட டே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ சாயங்காலம் வருது, அவங்க அம்மா கூட போய் இந்த குடும்பத்துக்கு டின்னர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க காதலன் கொடுத்த அந்த மயக்க மாத்திரையை ஒரு கல்லை வச்சு பொடி பண்ணியிருக்காங்க. பொடி
பண்ணி சாப்பாட்டிலையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த குடும்பமே ஒரு மில்க் ஒரு கிளாஸ் குடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால மில்க்லையும் இந்த மயக்க மருந்தை கலக்குறாங்க. இப்போ இந்த குடும்பத்துக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சா. பட் இந்த தக்தீர் சிங்கிற நபர் மட்டும் எனக்கு வயிறு சரியில்லைன்னா அவர் எனக்கு சரியாக சாப்பிடல, பாலும் குடிக்கல. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவரே வாலண்டியராக போய் பக்கத்து ஷெட்டில் படுக்க போயிட்டாரு. சரி ஓகே, அவர் வரமாட்டார், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ மேலே தூங்கிட்டு இருக்க எலக்ட்ரீஷியனுக்கு வெறும் ஒரு கப்பு பால் மட்டும் கொடுக்குறாங்க. அதில் குறைவான மயக்க மருந்து இருக்கு. அதை குடிச்சிட்டு 2 பேரும் மொட்டை மாடியில் அவங்களே மயக்கமாயிறாங்க. ஸோ இப்போ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மயக்க மருந்து கொடுத்தாச்சு. எல்லாருமே மயக்கமாயிட்டாங்க. அந்த தாத்தா வெளியில் போய் படுத்துட்டாரு. இப்போ தன்னோட காதலருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவன் வர்றான், கதவை திறந்து விடுறாங்க. வரும்போதே ஒரு மிகப்பெரிய கயிறு எடுத்துட்டு வரான். ஸோ இவங்க பிளான் என்னன்னா ஒவ்வொருத்தரை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றது. எல்லாருமே மயக்கத்தில் இருக்காங்க. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டு பாட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது தக்தீர் சிங்கோட மனைவியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. அடுத்து இவங்க அம்மா அப்பா, அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா, அந்த சித்தப்பாவோட 2 குழந்தைகள், இவங்களோட தம்பி, ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இதே மாதிரி ஒருத்தர் கழுத்தை நெரிச்சு கொலை பண்றாங்க. ஈவன் அந்த நவீன் கொலை பண்ணும்போது இந்த பெண்மணியும் அதுக்கு அந்த கயிறை பிடிச்சு இழுக்கிறதுக்கு உதவியா இருந்திருக்காங்க. கேட்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கு. இதை விட ஒரு கொடூரமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேட்கும் போதே நம்ம ரத்தம்லாம் கொதிக்கும். இந்த 7 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு நீங்க நினைச்சு பாருங்க, லிவிங் ரூம்ல அங்கங்க அப்படி 7 பேர் உடல் இருக்கு. எல்லாருமே 3வது ஆள் கிடையாது. இவங்களை தூக்கி வளர்த்த டெய்லி அவங்க வாழ்ந்த அந்த குடும்ப உறவுகள் 7 பேரும் அப்படி கிடக்காங்க. அப்படி 7 பேர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம், இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பெட்டில் இந்த சோனமும் நவீனும் 2 பேரும் பல முறை உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க. உங்களால் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணிட்டு சுற்றி சடலங்கள் இருக்கும்போது எப்படி இவங்களால இந்த மாதிரி ஒரு காரியத்தில் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஈடுபட முடிஞ்சது அப்படிங்கிறத என்னால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் தன்னோட காதலனை கிளம்பி போக சொல்கிறாங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு ராபரி மாதிரி செட் பண்ணுறதுக்காக வீடை ஃபுல்லாக களைச்சி போட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற சில வேல்யூபிள் திங்ஸை இந்த நவீன்கிறவன் திருடிட்டு போகிறான். அப்படி திருடிட்டு போனவன் என்ன பண்ணுறான், அந்த வேல்யூபிள் திங்ஸை ஃபுல்லாக தன்னோட வீட்டுக்கு பின்னாடி புதைச்சி வச்சு, இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நான் ஊர்லேயே இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அங்கேருந்து சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தன்னோட சொந்தக்காரங்க கிராமத்தில் போய் தங்கிடுறான். இப்போ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, இவங்களும் லைட்டான மயக்க மருந்தை சாப்பிட்டுட்டு இவங்களை பாத்ரூமில் போய் மயங்கி விழுந்துடுறாங்க. சரி, காலையில் கண்டுபிடிக்கும் போது எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. நம்ம லேசாக மயக்க மருந்து சாப்பிட்டதுனால நம்ம உயிரோட இருப்போம். ஸோ இது எல்லாருமே நம்பிடுவாங்க. யாரோ கொள்ளையடிக்க வந்தாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டாங்க, தான் கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக தன்னோட ட்ரெஸ்ஸை இவங்களே கிழிச்சிட்டு அப்படி மயக்கமாகி பாத்ரூம் வாசலில் கடந்திருக்காங்க. ஸோ இதை நாங்கள் தான் சார் பிளான் பண்ணி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கன்ஃபெஷன் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இப்போ என்னதான் அந்த பெண் கன்ஃபெஷன் கொடுத்தா கூட அந்த காதலனை பிடிச்சு விசாரிச்சாதான் தெரியும். அவனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவனும் இந்த பெண் சொன்ன கன்ஃபெஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அவனும் அந்த வீட்டுக்கு பின்னாடி அவன் எங்கெல்லாம் அவங்க திருடின பொருளை மறைச்சு வச்சானோ அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவனோட வீடை சோதனை பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு மயக்க மருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, என்ன மாதிரி மயக்க மருந்து இவங்களோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதே மாதிரி மயக்க மருந்தும் இந்த பையனோட வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நான் நிறைய கிரைம்ல சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கன்ஃபெஷன் கொடுத்தா மட்டும் இவங்க 2 பேத்துக்கும் தண்டனை வாங்கி தர முடியாது. நாளைக்கு இந்த கன்ஃபெஷனை இல்லை யுவர் ஆனர், இவங்க என்னை மிரட்டி தான் அந்த கன்ஃபெஷன் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு. அப்போ இவங்களுக்கு அகைன்ஸ்டா தடயத்தை பில்ட் பண்ணணும். இந்த பெண் கொடுத்த கன்ஃபெஷனை மேட்ச் பண்ற மாதிரி எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அந்த பெண் அந்த கன்ஃபெஷனை ரிவர்ட் அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட மயக்க மருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஒரு சின்ன 2-3 டேப்லெட் கண்டுபிடிச்சாங்க. அதே மயக்க மருந்து தான் இந்த நவீன் வீட்லையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வச்சு லிங்க் பண்ண முடியுது, அந்த நவீன் தான் இவங்களுக்கு இந்த மயக்க மருந்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மயக்க மருந்தை பொடி பண்ணுறதுக்கு ஒரு கல்லை வச்சு பொடி பண்ணியிருக்காங்க. அப்படி பொடி பண்ணும்போது அந்த மயக்க மருந்தோட ரிமைன்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்லில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட், உள்ளங்கை பிரிண்டை பார்க்கும்போது அது இந்த சோனமோட ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் சோனம் தான் அந்த மயக்க மருந்தை பொடியா ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் இந்த நவீன்கிறவன் இவங்களை கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட கயிறை எங்க ஒளிச்சு வச்சேன்னு சொல்றான். அதை எடுத்துட்டு கொலை செய்யப்பட்ட அந்த நபர்களோட கழுத்துல தடயத்தோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அதுவும் 100% மேட்ச் ஆகுது. தட் மீன்ஸ் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை ஒரு சஸ்பெக்ட் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றான். அதால தான் கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. அதை எல்லாத்தையும் தாண்டி கொலை நடந்தப்போ இந்த நவீனோட போன் சிக்னல் இவங்க வீட்டில் இருந்திருக்கு. பிளஸ் இவன் ஃபேக்கா ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுத்திருக்கான். இவங்க
ரெண்டு பேரும் பல நாள் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுல இருக்கிற சில மெசேஜையும் அவங்க ரெக்கவர் பண்றாங்க. ஸோ இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை நல்லாவே தெரியுது. ஸோ மோட்டிவ் என்னதும் கிளியரா தெரியுது. இதை எல்லாத்தையும் தாண்டி கொலை நடந்த இடத்துல இந்த நவீன் இருந்தான் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ள இவங்களோட பைக் நிக்குது. அந்த பைக்கோட கண்ணாடியில ஒரு ஃபிங்கர் பிரிண்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இந்த நவீனுக்கு சொந்தமானது. ஸோ இவங்க காம்பவுண்டுக்கு உள்ள இருக்கிற ஒரு பைக்ல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுன்னா இவன் கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு தெரியுது. ஸோ அந்த கொலை பண்ணி முடிச்சிட்டு பதட்டத்தில் போகும்போது அந்த பைக்கில் இருக்க கண்ணாடியை தொட்டிருக்கான். அப்போ இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அதில் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஸோ இது இந்த நவீனுக்கு அகைன்ஸ்டா ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்போ அந்த சோனமுக்கு அகைன்ஸ்டாவும் நிறைய தடயம் இருக்கு. ஸோ இப்போ இந்த 7 பேரை கொலை பண்ண வழக்குல சோனம், அவங்க காதலர் நவீன் பிளஸ் இவங்களுக்கு மயக்க மருந்து வாங்கி கொடுத்த அந்த நபருங்கிற மாதிரி 3 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடயம் இருக்கு, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கு, மோட்டிவ் இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. இதை எடுத்துட்டு இந்த கேஸ் ஹரியானா கோர்ட்ல ட்ரையலுக்கு போகுது. அப்படி ட்ரையலுக்கு போகும்போது இந்த தடயங்களை விசாரிச்ச நீதிபதி இந்த மாதிரி ஒரு கொலையை நான் பார்த்ததே இல்லை, ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனையே கிடையாதுன்னு இந்த 2 பேத்துக்கும் ஹரியானா நீதிமன்றத்தில் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு போது அங்கேயும் அவங்க மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போது அங்கேயும் உறுதி செய்யப்படுது. ஸோ 2014 வருஷம் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ ஃபைனலா சுப்ரீம் கோர்ட்லயும் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் 2018 வருஷம் ஒரு நாள் குறிக்கப்படுது. இந்த 2 பேத்துக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஆக்சுவலா பக்காவா க்ளோஸா வந்துருச்சு. இவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இவங்க போட்ட மனுவை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல இவங்க மரண தண்டனையை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இது எப்போ நடந்ததுன்னா 2018 வருஷம். அந்த மனுவை இவங்க போல சுப்ரீம் கோர்ட் நிப்பாட்டலைன்னா இவங்க 2 பேத்துக்கும் தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கும். பட் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க இன்னுமே டெத் ரோல வெயிட் பண்றாங்க. அந்த தண்டனை கேன்சல் செய்யப்படல. நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் இன்னுமே 2 பேரும் அந்த மரண தண்டனை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது சுப்ரீம் கோர்ட் இப்போதைக்கு டெம்பரவரியா நிறுத்தி வச்சிருக்காங்க. எனி டைம் இவங்க 2 பேத்துக்கும் தண்டனை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். இதுல மருந்து வாங்கி கொடுத்த அந்த பையனுக்கும் குறைவான ஒரு ஜெயில் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு நம்ம எல்லாத்துக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். அதுவும் அந்த கிராம மக்கள் இன்னுமே இந்த வழக்கோட அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வரல. ஒரு 18 வயசு பொண்ணால இவ்வளவு பெரிய வேலையை பார்க்க முடிஞ்சிச்சா அப்படிங்கிறதா. ஸோ இந்த கேஸ் இதோட முடிஞ்சது. பட் இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, இந்த டீனேஜ் பசங்க உண்மையிலேயே வெரி காம்ப்ளிகேட்டான ஸ்டேஜ். ஆக்சுவலி இப்போ அடுத்து நம்ம ஏன் இந்த மாதிரி டீனேஜ் பசங்களுக்கு இது ஒரு பெரிய அப்டக்கிளாக தெரியுது. குடும்பம் அவங்க பண்ற லவ்வாக இருந்தாலும் சரி, நம்ம இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது பெற்றவங்களை ஏன் நாங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பறிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இந்த கேஸுக்கு ரிலேட்டடாக சில விஷயங்கள் நான் டீனேஜ் பசங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஒரு பேரண்டாக இருந்தாலோ இல்லை ஒரு டீனேஜ் பையனாக இருந்தாலோ இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற விஷயங்கள் யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு கிரைம் கேஸ் மட்டும் போதும்பா, இதுக்கு மேலே இந்த அட்வைஸ்லாம் வேண்டாம். இது அட்வைஸ் கிடையாது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் படித்த விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்டே பண்ணலாம். கிரைம் கேஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்க இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த காலத்து டீனேஜ் பசங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பண்ணாத, இது தப்புன்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் என்ன தெரியுதுன்னா, நம்ம சந்தோஷத்தை பெற்றவங்க பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டேய் நம்மளுக்கு தெரியும் அவன் பண்ணுறான், அவன் லைஃபுக்கு இது செட் ஆகாது, இது பிரச்சனை ஆகும்னு சொன்னா அவனுக்கு அப்போ புரியாது. நம்ம சந்தோஷத்தை பறிக்கிறாங்கன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை எதிரியாவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் இந்த லவ் மேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கோபம் வரும். நான் பிடிச்சிருக்கு, எனக்கு லவ் பண்றேன், 18 வயசாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இந்த குடும்பம் செட் ஆகாது, பொண்ணு சரியில்லை, பையன் சரியில்லைம்பாங்க. அவங்க அந்த காதல் மோகத்துல எதுவுமே புரியாது. ஸோ நான் என்ன சொல்றேன், லவ் பண்றது தப்பான விஷயம் கிடையாது. பட் அந்த காதலுக்காக உங்க கண்ட்ரோலை லூஸ் பண்றது அப்படிங்கிறதா மிகப்பெரிய தப்பான விஷயம். ஸோ லவ் பண்றீங்க, வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அதை நேச்சுரா அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் தான் பார்க்குறோம். அதை விட்டுட்டு கண்மூடித்தனமா இந்த மாதிரி எந்த முடிவையும் எடுத்துக்கூடாது. 18 வயசு அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து படிச்சு முடிச்சு ஒரு 25 வயசுல நீ கல்யாணம் பண்ணிக்கோயேன், அதுக்கப்புறம் போராடி கல்யாணம் பண்ணிக்கோயேன். 17 வயசுல இருந்து காதலிப்பாங்களாம், ஒரு வயசுல வீட்டில் ஒத்துக்கலைன்னா உடனே குடும்பத்தையே கொலை பண்ணுவாங்களாம். ஸோ இந்த பிளைண்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, இதுதான் இந்த டீனேஜ் பசங்களுக்கு அவசரம். எல்லாத்துக்குமே உடனே சொல்யூஷன் வேணுங்கிறாங்க. வீட்டில் லவ் சொன்னா பேரண்ட் ஒத்துக்கலையா, அப்போ ஓகேப்பா, ஒன்று நாங்கள் ஓடி போறோம், இல்லை இந்த மாதிரி குடும்பத்தையே நாங்கள் கொலை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு எடுக்கிற பிளைண்ட் ஜட்ஜ்மெண்ட்னால தான்
இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ லவ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த லவ் வந்து ஒரு ஃபேமிலியை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் காதலிக்கிற அந்த லவ் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாழாக்கக்கூடாது, அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த டீனேஜ் பசங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் லவ் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் அதில் எடுக்கிற எமோஷனல் டிசிஷன் தான் வந்து நிறைய டைம் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேரண்ட் ஒத்துக்கலையா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எடுத்தவனே உங்களுக்கு ஒத்துப்பாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க. கண்டிப்பாக டிஸ்அக்ரிமெண்ட் வரும். அது வேறு ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஸ்டேட்டஸாக இருக்கலாம், நிறைய பிரச்சனை டிஸ்அக்ரிமெண்ட் வரும். அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டுக்காக வன்முறையை வந்து கையில் எடுத்துக்கூடாது. நான் வீட்டை விட்டு ஓடி போகிறேன் நிற்கக்கூடாது, கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கக்கூடாது. ஸோ பொறுமையாக இருந்து அதை கம்யூனிகேட் பண்ணி பொறுமையாக எடுத்து சொல்லி நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை அச்சீவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில பேரண்ட் கேட்பாங்க, நீ என்ன சம்பாதிக்கிற, எப்படி ஒரு பொண்ணை வச்சு காப்பாற்றுவேனா? அப்போ நீங்கள் நல்ல வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து ஒரு ஃபினான்ஷியல் செட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி பேசுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான கம்யூனிகேஷன் வழியாக மட்டும்தான் ஒரு லவ் அச்சீவ் பண்ணணும், தவிர கண்டிப்பாக இந்த மாதிரி வன்முறையில் இறங்கவே கூடாது. அதுலேயும் இது ஏன் இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுறவங்க எல்லாருமே இதை தப்பு பண்ணுறதில்ல, இதில் எங்கே ஒரு பிரச்சனை வரும்னா, இந்த லவ் பண்ணுறவங்களுக்குள்ளேயே கொடுக்குற ப்ரெஷர் தான். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, ஒன்று அந்த பொண்ணு இவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கணும், இல்லை அவன் இந்த பொண்ணுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு 18 வயசு, அவனுக்கு 21 வயசு, ஏர்லி ஸ்டேஜில் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, நம்ம காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம குடும்பத்தையே கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு ஆணுக்கு பெண்ணோ இல்லை பெண்ணுக்கு ஆணோ இந்த காதலிக்கிறவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் எதிர்த்து இருக்கிறவங்க தப்பாக முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி என்னதான் நீங்கள் ஒரு பொண்ணை காதலிக்கும் போது அந்த பொண்ணு உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும், இல்லை ஒரு பொண்ணா இருந்து அந்த பையன் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தா கூட, நீங்க எந்த இடத்துலையும் தவறான ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, எமோஷனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம காதலிக்கிறவங்க மேல அப்சஷனாகவும் இருந்து அவங்க என்ன தவறான ஒரு வழிகாட்டுதலை உங்களை கூட்டிட்டு போனா கூட அதை போகக்கூடாது. காதல் கண்ணை மறைக்கும் அப்படிம்பாங்க. அதை தாண்டி உங்களோட பிரெயினை நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நீ என்னதான் ஓகேப்பா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, காதலன் காதலி, அதை தாண்டி வாழ்க்கையில ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஓகேவா? அந்த ரியாலிட்டி என்ன, ஒரு கிரைம் பண்ணா எல்லாம் சால்வ் ஆயிருமா? நீங்க யோசிக்கணும். இப்போ இந்த 7 பேரை கொலை பண்ணிட்டா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? முடியாது. கண்டிப்பா பிளான் பண்ணி பண்ற கிரிமினலே மாத்திக்கிறாங்க. இவங்களாம் 18 வயசு பொண்ணு, நீ என்னதான் பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிப்பா. கண்டிப்பா இவங்க 7 பேர் யாரோ கொள்ளையடிக்க வந்தவன் கொலை பண்ணிட்டு போயிட்டான், அப்படியா, சரிப்பா அந்த கேஸை மூடிடலாம்ப்பா, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்கன்னு போலீஸ் விட்டுட்டு போவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் எமோஷனலாகவும் சரி, பிளைண்டாகவும் சரி, இந்த மாதிரி எந்த வன்முறைக்குள்ளையும் போயிடறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற டிஜிட்டல் காலத்தில் நீங்கள் என்ன க்ரைம் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ நான் க்ரைம்லாம் பண்ணல, வீட்டை விட்டு ஓடி போகிறேன் அப்படின்னா அதுவும் பேடான டிசிஷன் தான். ஸோ எனக்கு புரியுது, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஓகே, இப்போலாம் ரொம்ப லேட்டஸ்டானதுக்கு ஜாதி மதம்லாம் யாரும் பார்க்குறதில்ல. சில வீட்டில் ஜாதி பார்ப்பாங்க, அந்த ட்ரெடிஷன் இருக்கும், அதுவும் கிராமத்துலலாம் அது நிறையா இருக்கும். அந்த ட்ரெடிஷனை நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் எந்த காலத்துலமா இருக்கீங்க, இப்போலாம் ஜாதி மதம் யார் பார்க்குற, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா ஜாதி இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ 25 வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா உங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லி உங்கள் காதலை ஜெயிக்கிற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பட் அதே டயத்தில் வன்முறைக்கு உள்ளே போகிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் நம்ம எவ்வளவோ க்ரைம் கேசஸ் கவர் பண்ணியிருக்கோம்ல, எவ்வளோ ப்ராப்ளம் வரல. இப்போ கிரைம் எதுக்கு நடக்கும்? ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நடக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு இல்லிசிட் அஃபேரில் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் இடைஞ்சலாக இருக்கான், குழந்தைகள் இடைஞ்சலாக இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? எனக்கு ப்ராப்ளம் இவங்க தான், என் காதலனை போய் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கொலை பண்ணுறது, நம்ம பிரியாணி, அபிராமி, இந்த மாதிரிலாம் நிறைய கிரைம் நடக்கல. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன மாதிரி தவறாக நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கிரைம் தான் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. பட் அதுதான் மிகப்பெரிய தவறு. ஒரு ப்ராப்ளத்துக்கு என்னைக்குமே கிரைம் சொல்யூஷனே ஆகாது. ஒட்டுமொத்தத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தை சம் பண்ணி ஒரே வார்த்தையில் நெத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளங்கிறது வாழ்க்கையில் டெம்பரரியான விஷயம். அந்த ப்ராப்ளத்துக்காக ஒரு கிரைம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிரைம் பெர்மனண்டான விஷயம். ஒரு டெம்பரவரியான விஷயத்துக்கு, ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் பெர்மனண்டாக கிடைக்க போகிற ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கலாமா? ஒரு சின்ன விஷயம் தானே, போராடி இந்நேரம் பொறுமையாக ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கொலை பண்ணி இப்போ 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க. எப்போ தூக்கில் போடுவாங்கன்னு தெரியாமல் ஒரு பயத்தோடையே இருக்காங்களே. இப்போ அவங்க வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணிட்டாங்க? ஸோ நான் பார்த்த வரைக்கும் 99.99% கேஸில் ஒரு ப்ராப்ளத்தை
சால்வ் பண்ணுறவனுக்கு கிரைம் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்காங்க, இல்லை இந்த மாதிரி போயிட்டு மரணத்தினை அனுபவிக்கிறாங்க, இல்லை ஒட்டுமொத்த குடும்பத்தையும் லூஸ் பண்ணிட்டு அவங்க எதுக்காக அதை பண்ணாங்களோ அது எதுவுமே அவங்களுக்கு லைஃப்பில் கிடைக்க போகிறதில்ல. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு கிரைம் ஆப்ஷன் கிடையாது. அந்த ப்ராப்ளத்தை நல்லா அனலைஸ் பண்ணி திங்க் பண்ணி அதை எப்படி ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும். பட் அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக கிரைம் கிடையாது. ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் பசங்க லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, டீனேஜ் பசங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்லுங்க. உங்க திருமண ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. அந்த திருமணத்தை நீங்க தயாராயிட்டீங்க அப்படிங்கிறத நியாயப்படுத்துங்க. ப்ராப்பரான வேலைக்கு போங்க, செட்டில் ஆங்க. அதுக்கப்புறம் திருமண பேச்சு எடுத்தா எல்லாருமே ஈஸியாகவே கைகூடி வரும். இடையில இந்த மாதிரி ஊரை விட்டு ஓடி போகிறது, இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறது, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைம் பண்ணுறதுன்னு தயவு செய்து ஈடுபடாதீங்க. இப்போ நீங்கள் இந்த 2 பேர் ஜெயிலில் இருக்கிற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹோப்ஃபுல்லி பேரண்ட் அண்ட் டீனேஜ் பசங்க இந்த வழக்குலேருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த தகவல்கள் உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.